Hello guys, வணக்கம். So you are into day 2 of CA Foundation law question practice. நீங்க வந்து நேத்தைக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் ஐஆர்எஃப் எல்எல்பி பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஐ பிலீவ் அந்த 4 சாப்டர்ஸ் நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கம்பெனிஸ் ஆக்டும் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டும் நிறைய நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் கம்பெனிஸ் ஆக்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸும் டாக்டரின்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல இந்த அன்பெய்ட் செல்லர், சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ், ஸ்பெசிபிக் குட்ஸ், அன்அசர்டைன் குட்ஸ், ஓனர்ஷிப் ரூல்ஸ், தென் சேல் பை நான் ஆனர், இந்த மாதிரி ஏரியாஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க ரிவிஷன் பண்ணிருப்பீங்க நம்புறேன். மூவிங் ஆன் டு கொஸ்டின்ஸ், நிறைய பேச விரும்பல. மூவிங் ஆன் டு கம்பெனிஸ் ஆக்ட். வெல்கம் டு today's session Companies Act. Welcome to CA Bros and welcome to today's session on Companies Act and the sale of project. First question, Tycoon Private Limited is a holding company of Glassware Private Limited. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணும். கம்பெனிஸ் ஆக்ட்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பென்சில் எடுத்து போட்டு நீங்க வரைஞ்சு வைங்க. கொஸ்டின் பேப்பர்லயே சைட்ல வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹோல்டிங், சப்சிடரி, அந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, வரைஞ்சு வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். டைகூன் பிரைவேட் லிமிடெட் இஸ் ஹோல்டிங் ஆஃப் கிளாஸ்வேர். ஸோ டைகூன் வந்து ஹோல்டிங், கிளாஸ்வேர் வந்து சப்சிடரி. ஸோ வரைஞ்சு வச்சிருங்க. ஆஸ் பர் லாஸ்ட் P&L account, the Glassware Private Limited turnover is 1.8 crores and paid up capital is 80 lakh. The board of directors want to avail the status of small company. ஏங்க ஸ்மால் கம்பெனியில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் ஏ ஸ்மால் கம்பெனி? நீங்க ஃபர்ஸ்ட் அதை எழுதணும். ஸ்மால் கம்பெனி இஸ் ஏ கம்பெனி அதர் தேன் பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனி இருக்கக்கூடாது, பிரைவேட் கம்பெனியா தான் இருக்கணும். ஸோ கிளாஸ்வேர் பிரைவேட் லிமிடெட் தான், சரியா? So basically, listen, other than public company having paid up capital not exceeding 4 crore, 4 crore வரை ஆகலாம், அதுக்கு மேல exceed ஆகக்கூடாது. And turnover for the previous year not exceeding 40 crores. ஆனா முடியல. Holding subsidiary, Section 8 company and Special Act company ஒரு காலம் ஸ்மால் கம்பெனி ஆக மாட்டாங்க. எஸ் நாட் எஸ் நாட் எஸ். அதாவது ஸ்மால் கம்பெனியாக ஆகவே மாட்டாங்க. சப்சிடரி கம்பெனி ஆகாது, ஹோல்டிங் கம்பெனி ஆகாது, செக்ஷன் 8 ஆகாது, ஸ்பெஷல் ஆக்ட் ஆகாது. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு காலம் என்ன ஆக மாட்டாங்க, ஸ்மால் கம்பெனி ஆகவே ஆக மாட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க, turnover for the previous year 1.8 crores, so which is within the limit. Paid up capital within the limit. ஆனா இவங்க ஸ்மால் கம்பெனியா சொல்லவே முடியாது. ஏன்னா கிளாஸ்வேர் வந்து சப்சிடரி, டைகூன் வந்து ஹோல்டிங் சப்சிடரி ஒரு காலம் என்ன ஆக மாட்டாங்க, ஸ்மால் கம்பெனி ஆக மாட்டாங்க. Now the company secretary advised the directors that Glassware Private Limited cannot be categorized as small. ஆமா, கரெக்ட் தான். கம்பெனி செக்ரட்டரி சொன்ன அட்வைஸ் வந்து கரெக்ட் தான். You are required to examine whether the contention of the company secretary is correct. Answer is correct. So நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்மால் கம்பெனியை பத்தி எழுதிடுங்க. ஸ்மால் கம்பெனி மீன்ஸ் அதர் than பப்ளிக் கம்பெனி having paid up capital and having turnover for the previous year சொல்லி போட்டுருங்க. எஸ் நாட் எஸ் அதான் சொல்லிடுங்க. இந்த கேஸ்ல வந்து கம்பெனி செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாங்க, கம்பெனி செக்ரட்டரி சொன்ன விஷயம் வந்து கரெக்ட் தான் சொல்லி கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், in the Flower Fans Private Limited there are only 5 members. All of them went to a boat trip. The boat capsizes. All of them died. நமக்கு நல்லாவே தெரியும், கம்பெனி வந்து ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன். அதனால perpetual succession. What is meant by perpetual succession? The members may come and go, members may die, but the company will continue because of its artificial nature, artificial personality. Perpetual succession என்னது? பர்பச்சுவல்னா கண்டினியூட்டி, சக்சஷன்னா என்ன? சக்சஷன்னா டிரான்ஸ்மிஷன். அதாவது நான் அங்க ஷேர் ஹோல்டரா இருக்கிறேன், நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய ஷேர் வந்து என்னுடைய லீகல் ஹையரோட கையில போகும். அதுக்கு பேர் தான் பர்பச்சுவல் சக்சஷன். ஸோ மை கொஸ்டின் இஸ் வெதர் எல்லா மெம்பர்ஸ் செத்து போனா கம்பெனி வில் கம் டு an end. Answer is no because of perpetual succession, because it's an artificial person. Okay, second question. Further, it is correct to say that a company being an artificial person cannot own property and cannot sue or be sued. அப்படி சொல்லவே முடியாது. ஆர்டிஃபிஷியல் பர்சன், நேச்சுரல் பர்சனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, கான்ட்ராக்ட்ல என்டர் பண்ணலாம், சியூ பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம், சியூ பண்ணலாம், காமன் சீல் இருக்கும், என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் இங்க ஆன்சர் என்னன்னா, பர்பச்சுவல் சக்சஷனா என்ன சொல்லுங்க, ஆர்டிபிஷியல் பர்சனா என்னன்னு ப்ரொஃபஷனல் சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க வந்து கன்க்ளூஷன் என்ன சொல்றீங்கன்னா, கன்க்ளூஷன் நம்பர் 1, பர்பச்சுவல் சக்சஷன் இருக்கிறதுனால the company will not come to an end அப்படின்னு சொல்லிடுங்க. ஆர்டிபிஷியல் பர்சன் கேன் என்டர் இன்டு தான் சொல்றாங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, தா என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்றாங்க, என்ன சக்சஷன், பர்பச்சுவல் சக்சஷன் இருக்குது, the company will continue because it's a legal entity. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா கம்பெனி வந்து ஆர்டிபிஷியல் பர்சன் இருக்கிறதுனால இண்டிவிஜுவலுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குதோ எல்லா ரைட்ஸும் கம்பெனிக்கு இருக்குது. அதனால அதுக்காக கம்பெனிக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது,
கம்பெனிக்கு குழந்தை பத்துக்க முடியாது. ஆனா கம்பெனிக்கு எல்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், they can enter into contracts, they can sue, they can open bank account, everything can be done. Coming on to third question, நான் இப்பவும் சொல்றேன், கொஸ்டின் வரும்போது ஒரு பென்சில் எடுத்து போட்டு சைட்ல வரைஞ்சு வச்சா நல்லா இருக்கும். Non-limit private company is incorporated as unlimited company having share. Unlimitedனா என்ன? லைபிலிட்டிக்கு லிமிட்டே இல்ல. எவ்வளோ அமௌண்ட் வைண்டிங் அப்ல மெம்பர்ஸோட லைபிலிட்டி வில் பி அன்லிமிட்டட். அதான் அதோட அர்த்தம். One of its creditors, Mr. Swamil, filed a suit against the shareholder for recovering the debt. ஏங்க நல்லா கெடுத்துங்க, இங்க கேட்டுங்க. இங்க வந்து நோ லிமிட், இது கம்பெனி. இங்க கிரெடிட்டர் இருக்கிறாங்க, இங்க வந்து மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப நான் கேக்குறேன், மெம்பர்ஸோட லைபிலிட்டி அன்லிமிட்டட். ஓகே, which means company will ask the member, member will pay. இவனுக்கு டைரக்டா மெம்பர்ஸ் வந்து கேட்க முடியாது, டைரக்டா சூ பண்ண முடியாது. ஏன்னா கிரெடிட்டர் யாருடைய கிரெடிட்டர்? கம்பெனியுடைய கிரெடிட்டர். Company's creditor, not members' creditor. It is the creditor of the company. Why? Artificial person. Company உடைய asset company-க்கு, company உடைய liability company-க்கு. So creditor cannot directly go and sue and recover from member. The creditor has to go and sue the company and he can recover from the company. Whether Samuel தான் creditor தான் Samuel. Whether Samuel can recover the debt directly from the shareholder, answer is no. இதுக்கு நீங்க என்ன எழுதணும் கேட்டீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் பர்சனாலிட்டி பத்தி எழுதணும். அதாவது அன்லிமிட்டட் லைபிலிட்டினா என்ன ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, லிமிட்டே கிடையாது சொல்லி போட்டுருங்க. ஓகே, நீங்க என்ன அர்த்தம் என்ன பண்றீங்கன்னா, கம்பெனியுடைய லைபிலிட்டி கம்பெனிக்கு உண்டானது, அதே மாதிரி கிரெடிட்டர் வந்து யாருடைய கிரெடிட்டர்? கம்பெனியுடைய கிரெடிட்டர். ஸோ அதனால டைரக்ட்லி சாமுவல் cannot directly claim this debt from the members. He can claim only from the company because of its artificial nature. ஏன்னா கம்பெனி மெம்பரும் செப்பரேட். அதெல்லாம் நீங்க எழுதினா போதும், கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், a company registered under section 8. செக்ஷன் 8 கம்பெனி ரொம்ப முக்கியம். செக்ஷன் 8 கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. நீங்க வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க, ஆர் டிவிடெண்ட் கொடுக்குறீங்க, ஆர் அஃபயர்ஸ் மிஸ்கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி சொன்னீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ரிவோக் யுவர் லைசன்ஸ். அதை படிச்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். இங்க two members contended that they are entitled to receive dividend. நீங்க சொல்லுங்க, can this company distribute dividend? section 8 company dividend கொடுக்கலாமா? answer, the section 8 company is prohibited to pay dividend. section 8 company is prohibited to pay dividend. அது மட்டும் இல்லாமல், if yes, what is the maximum dividend? maximum dividend is 0.00000. Also to discuss this along with other regular matters, company held a general meeting by giving only 14 days notice. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்கன்னா, இந்த மீட்டிங்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ஐ வில் டெல் யூ, நான் சொல்லித்தரேன். இப்போ நான் நல்லா சொல்லித்தரேன். இங்க பாருங்க, இது வந்து இன்டர் விஷயம், ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், எக்ஸாம்ல கேட்பாங்க. திஸ் இஸ் ஏஜிஎம் டேட், ஜெனரல் மீட்டிங் டேட். ஜெனரல் மீட்டிங் டேட்டுக்கு 21 நாள் முன்னாடியே ஜெனரல் நோட்டீஸோடு மீட்டிங் அனுப்பணும். ஜெனரல் மீட்டிங்கோட நோட்டீஸ் அனுப்பணும். ஜெனரல் நோட்டீஸோட மீட்டிங் இல்ல, ஜெனரல் மீட்டிங்கோட நோட்டீஸ் அனுப்பணும். யாரு? கம்பெனி வில் சென்ட் டு மெம்பர்ஸ். ஏஜிஎம் இருக்குது. ஏஜிஎம் டேட்டுக்கு 21 நாள் முன்னாடியே ஜெனரல் மீட்டிங் நோட்டீஸ் மெம்பர்ஸுக்கு அனுப்பணும். ஆனா செக்ஷன் 8 இருந்தாங்கன்னா 21 வேணாங்க, 14 டேஸ் முன்னாடி அனுப்பினா போதும். அதை நீங்க மறக்காம படிச்சு வச்சுங்க, எக்ஸாம்ல கேட்பான். செக்ஷன் 8 கம்பெனி வந்து 21 நாள் முன்னாடி அனுப்ப தேவையில்லை, 14 நாள் முன்னாடி அனுப்பினா போதும். ஸோ திஸ் இஸ் வேலிட். அதாவது ஏஜிஎம் டேட், ஜெனரல் மீட்டிங் டேட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இல்ல, இன்விடேஷன் நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லைங்க. ஜெனரல் மீட்டிங்க்கு 21 டேஸ் பிஃபோர் கொடுக்க வேணாம், 14 டேஸ் பிஃபோர் நீங்க கொடுத்தால் போதும். அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து again ஸ்மால் கம்பெனில क्वेश्चन கேட்டிருக்காங்க. எம்என்பி பிரைவேட் லிமிடெட். சோ பிரைவேட் லிமிடெட் கேன் அவைல். ஓகே, நவ என்ன சொல்றாங்க? paid up capital 5 கோடி, டர்ன் ஓவர் 35 கோடி. எங்க paid up capital 4 கோடி வர தாங்க முடியும், 5 கோடி எப்படி முடியுங்க? திஸ் இஸ் நாட் a ஸ்மால் கம்பெனி. டர்ன் ஓவர் 35 கோடி பாருங்க, paid up capital 5 கோடி எப்படி முடியும் சொல்லுங்க நீங்க? முடியவே முடியாதுங்க. Will your answer change if turnover is 45 crore? ஏங்க ஆன்சர் சேஞ்சே ஆகாதுங்க. ரெண்டு இடத்துலயுமே என்னதுங்க? நாட் ஸ்மால் கம்பெனி, நாட் ஸ்மால் கம்பெனி, நாட் ஸ்மால் கம்பெனி தான். ஃபர்ஸ்ட் கேஸ்லயும் இட் இஸ் நாட் ஏ ஸ்மால் கம்பெனி, செகண்ட் கேஸ்லயும் நாட் ஏ ஸ்மால். 4 கோடி 40 கோடி மறந்துடாதீங்க. 4 கோடி 40 கோடி மறக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்மால் கம்பெனியை பத்தி எழுதணும். ஸ்மால் கம்பெனினா என்னதுன்னு எழுதணும். ஸ்மால் கம்பெனி யாரெல்லாம் ஸ்மால் கம்பெனி ஆக மாட்டாங்கன்னு எழுதணும். Coming on to next question.
இது வந்து லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீலில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் சொல்லி தந்துடுறேன். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன்பா. இப்போ திஸ் இஸ் ஏபி லிமிடெட், தி கம்பெனி. ஓகே, இந்த கம்பெனியில மிஸ்டர் சேஷு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒர்க்கிங். ஓகே, நல்லா கேட்டுக்கங்க. Now what is happening is Sheshu resigned. Now Sheshu resigned. Resign பண்ணப்போ this company made restraint of trade agreement against Mr. Sheshu. ஷேஷுக்கு நேர, தம்பி நீ வந்து நெக்ஸ்ட் 2 வருஷம் நீ வேற எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாது, ஒரு வேற நீ எனி பிசினஸ் ஓபன் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஏபிசி லிமிடெட் மேட் ஏ ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட் அகேன்ஸ்ட் சேஷு. வேலிடா சார்? வேலிட் தான், ஆஸ் பர் கான்ட்ராக்ட் ஆக்ட் வேலிட். சரியா? இப்ப கேள்வி அது இல்ல. ஷேஷு வாட் ஹேப்பன் இஸ் ரிசைன் பண்ணிட்டான், ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட் இருக்குது, அவனுக்கு பிசினஸ் பண்ண முடியாது. வாட் ஹி டிட் he opened ஷேஷு லிமிடெட். இன்னட்டு சொல்றான், சார் நான் தான் சொல்றேன், சார் நானும் கம்பெனியும் வேற வேற, அதனால நான் பிசினஸ் பண்ணல, என் கம்பெனி தான் பிசினஸ் பண்ணுது, கார்ப்பரேட் டீல் இல்ல அப்படின்னு சொல்றான். ஏங்க, இப்போ ஷேஷு லிமிடெட் என்கின்ற கம்பெனி வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் ஆப்ஜெக்டுக்காக, ஒரு இம்ப்ராப்பர், நாட் ஃப்ராட்லண்ட், இம்ப்ராப்பர் ஆப்ஜெக்டுக்காகத்தானே ஷேஷு ஓபன் பண்ணியிருக்கிறான். அதனால இந்த கார்ப்பரேட் வீல் செப்பரேஷன் இருக்காது. சேஷுவுடைய கம்பெனியும் ஒன்றாக ட்ரீட் பண்ணுவாங்க. சேஷுவுடைய கம்பெனியும் ஒன்றாக ட்ரீட் பண்ணுவாங்க. சேஷுவுடைய கம்பெனியும் ஒன்றாக ட்ரீட் ஆயிடுவாங்க. ஏங்க, ஒரு கம்பெனி ஏபிசி லிமிடெட் இருந்துச்சு, அங்க வந்து சேஷு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சேஷு வந்து ரிசைன் பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ணிட்டான், திடீர்னு வந்து அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ட்ரேட் இருந்துச்சு. சேஷுக்கு எதிராக there is a restriction of trade. Now what happened, Sheshu started a new company in the name of Sheshu Limited, and he said, oh my god, I am not doing business, my company is doing business, I and my company is different அப்படின்னு சொல்றான். Whether the point is valid, answer is no. Answer is no. So Mr. Samyak was appointed as an employee of Moonlight Timber Limited. So Moonlight Timber Limited la avan vela pannittu irukran on a condition that if he was to leave his employment, he will not solicit customers of the company. Avan employment la velila ponana avan company ude customers edukka koodadu. After some time he was fired, avan velila poitan. He set up his own business under proprietorship and undercut Moonlight Timber Private Limited prices. On the legal advice from legal consultant and to refrain the provisions of breach of contract, he formed a new company. Nine Stars Timbers Limited னு சொல்லிட்டு அந்த டிம்பர் கம்பெனியில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்க வெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்றான், சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார், என் கம்பெனி தான் சார் எல்லாமே பண்ணுதுன்னு சொல்றான். அந்த கொஸ்டின் ரீட் பண்ணா புரியும் உங்களுக்கு. Nine Stars Limited argued that contract was between Samyak and Moonlight. It is not between Nine Stars and Moonlight. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சம்யக்கு தானே Nine Stars Limited ஓபன் பண்ணா. அப்ப இங்க என்ன நடக்குது, he is violating கார்ப்பரேட் வீல் சொல்ற விஷயத்தையே அவன் வந்து ஒரு இம்ப்ராப்பர் பர்பஸ்க்காக யூஸ் பண்றான். அது அலோட் பண்ண முடியாது. therefore லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல் நடக்குது. இதுக்கு ஒரு ஃபேமஸான கேஸ் லோ இருக்குது, கில்ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி வெர்சஸ் ஹார்ன். கில்ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி தான் அந்த கம்பெனி. மூன்லைட் இருக்குதுல, அதெல்லாம் அந்த கில்ஃபோர்டு. சம்யக் தான் இங்க ஹார்ன் தான் சம்யக். ஹார்ன் அந்த கேஸ்ல ஹார்னுக்கு பதிலா இங்க கொஸ்டின்ல சம்யக். நல்லா புரியுது நம்புறேன். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ. புரியறதா இல்லையா கைஸ்? சம்யக் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தான் மூன்லைட்ல. அங்க சொல்லியிருந்தாங்க, நீ வெளியில போனா எங்க கஸ்டமர்ஸ் எடுக்க கூடாதுன்னு சொன்னான். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த கஸ்டமர்ஸ் எடுக்கிறதுக்காகவே நயன் ஸ்டார்ஸ் டிம்பர் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிச்சிட்டான். அப்ப அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்றான், எனக்கு ஒண்ணும் தெரியாது, என் கம்பெனி தான் பண்ணுது, நானும் கம்பெனி வேற வேற சொல்றான். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மெம்பர் கம்பெனி வேற வேற தான். ஆனா இந்த இந்த தருணத்துல கார்ப்பரேட் வீல் வில் பி லிஃப்டட் படிக்காம போயிடாதீங்க. நீங்க இதை அப்படியே படிச்சுக்கங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். டெக்ஸ்ட் புக்ல அப்படியே இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் from a government company question. Pacific Motors Limited is a government company. Rama Auto Private Limited is a private company having share capital of 10 crores in the form of 10 lakhs of 100 each. இப்போ ஒரு மினிட்டுங்க, நான் கொஞ்சம் விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல்டிங் சப்சிடரி ஆகிறதுக்கு more than 50% voting rights இருக்கணும்.
மோர் தேன் 50% ஆஃப் தி பேட் அப் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வச்சிருக்கணும். தெரியுமா தெரியாதா? ஆமா. இப்போ நான் கேட்கறேன் என்னன்னா, வெயிட், என்னெல்லாம் டயக்ராம்ஸ் வரும் எக்ஸாமுக்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹோல்டிங் S1 S2, இங்க வந்து 51%, இங்க வந்து 52%. நான் கேட்கிறேன், இவன் ஹோல்டிங், இவன் சப்சிடரி, இவன் மறுபடியும் ஹோல்டிங், இவன் சப்சிடரி. வி கால் திஸ் ஆஸ் செயின் ஹோல்டிங். இந்த கொஸ்டின் கேட்பான், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இவனும் சப்சிடரி, he will also become deemed subsidiary. Subsidiary of subsidiary will be deemed subsidiary of ultimate holding. இங்க ரெண்டு லேயர் இருக்குது, ரெண்டு லேயர், லேயர் 1 லேயர் 2, ரெண்டு லேயர் இருக்குது. there are two layers here, there are two layers. இது கேட்பா, மறக்காதீங்க. நான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே போறேன். ஹோல்டிங் சப்சிடரி ஆகிறதுக்கு 50% மேல வேணும், மோர் தேன் 50. நல்லா கேட்டுங்க, நெக்ஸ்ட் கேட்டுங்க, நெக்ஸ்ட் டயக்ராம் கேட்டுங்க. இப்போ 1 செகண்ட் கைஸ், பென் ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டயக்ராம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க ஹோல்டிங், இவன் சப்சிடரி S1, இவன் S2. இவங்க ரெண்டு பேரும் S3ல 30%, 35%, இங்க 51, இங்க 53. ஏங்க, இவன் ரெண்டு பேரும் யாரு? ஹோல்டிங் உடைய சப்சிடரி. அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க எவ்வளவு ஹோல்டு பண்றான்? 35+30 எவ்வளவு சதவீதம்? 55%. இப்ப என்ன நடக்குதுன்னா, இவன் இவன் வந்து யாருடைய சப்சிடரியா மாறுவான்? he will also be deemed to be subsidiary of the ultimate holding. இந்த டயக்ராம் வரும், இந்த டயக்ராம் படிச்சுக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குது ஹோல்டிங் சப்சிடரிக்கு. இப்ப டயக்ராம் நம்பர், வெயிட், என்ன பிரச்சனை இருக்குதுங்க, நிறைய எழுதி எழுதி நிறைய கிளாஸ் எடுத்து எடுத்து இப்படி ஆகுது. ஓ, திஸ் இஸ் நம்பர் 1, திஸ் இஸ் நம்பர் 2, நம்பர் 3. நல்லா கேட்டுங்க. திஸ் இஸ் ஹோல்டிங், எனக்கு சப்சிடரி இருக்குது. திஸ் இஸ் S2. இங்க இவன் 30%, இங்க டைரக்டா இவன் வந்து 25%. நான் கேட்கிறேன், இவன் டைரக்டாகவும் எடுப்பான், இவன் இங்கேயும் வருவான், ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு வருது? 25+30 எவ்வளவு வருது? 55. இங்க 65 வரும்னு நினைக்கிறேன். 55ல 65. ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்பவும் இவன் சப்சிடரி தான், இவன் ஹோல்டிங் தான், டீம்டு சப்சிடரி தான். ஏன்னா ஹோல்டிங் சப்சிடரி ஆகிறதுக்கு ஹோல்டிங் கம்பெனி should hold more than 50% shares in another company, voting power in another company, either on its own or together with one or more subsidiary. தனியாகவோ என்னுடைய சப்சிடரிஸ் கூட சேர்ந்தோ நான் மோர் தேன் 50 வச்சுக்கிட்டேன்னா நான் ஹோல்டிங்கா இருப்பேன், அவன் சப்சிடரியா மாறுவான். இது வந்து ஹோல்டிங் சப்சிடரி விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், இவ்வளவுதான். இதுவே இப்ப கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சு வச்சுங்க. கவர்மெண்ட் கம்பெனினா நல்லா கேட்டுங்க, நான் சொல்லித்தரேன். கவர்மெண்ட் கம்பெனினா கவர்மெண்ட் வந்து 51, அட்லீஸ்ட் 51, அங்க வந்து மோர் தேன் 50. ஏங்க அங்க வந்து மோர் தேன் 50, எங்க மோர் தேன் 50? ஹோல்டிங் சப்சிடரி வந்து மோர் தேன் 50. ஆனா கவர்மெண்ட் ஆகணும்னா அட்லீஸ்ட் 51%. கவர்மெண்ட் கம்பெனியாக மாறணும்னா அட்லீஸ்ட் 51% ஷேர் இருக்கணும், கவர்மெண்ட் ஹோல்டு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ் லிமிடெட், நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி தந்துட்டு இருக்கிற எக்ஸாம் ஸ்பெஷல், நல்லா கேட்டுங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா 51% ஹோல்டு பண்றாங்க, 51%. இஸ் இட் ஏ கவர்மெண்ட் கம்பெனி? எஸ். கேரளா கவர்மெண்ட் தனியாக 60% ஹோல்டு பண்றது. இட்ஸ் ஏ கவர்மெண்ட் கம்பெனி? எஸ். கேஸ் 2. கேஸ் 3, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேரளா கவர்மெண்ட்டும் சேர்ந்து 32% ஹோல்டு பண்ணது. இஸ் இட் கரெக்ட்? எஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், தேர்ட் கேஸ். ஃபோர்த் கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து 30, 10, 15. இஸ் இட் ஏ கவர்மெண்ட் கம்பெனி? எஸ். சென்ட்ரல் தனியாக, ஸ்டேட் தனியாக, ஒரு ஸ்டேட்டுகள் சேர்ந்து, ஒரு சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து, இல்லைன்னா வேறொரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதுக்கு தான் வரேன், கொஸ்டின் அதுதான் சொல்ல வரேன். இப்போ கேரளா, தமிழ்நாடு, சென்ட்ரல், ராம் லிமிடெட் which is a government company. Imagine ராம் லிமிடெட் is a government company. 10, 15, 15, 25. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ஆட் பண்ணுவீங்க. தப்பு 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 தப்பு. கேரளா தனியா இருக்குதா? ஸ்டேட் தனியே இருக்குதா? 51 இல்ல.
சென்ட்ரல் தனியே இருக்குதா 51 இல்ல. ஆர் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் இவனுடைய சப்சிடரியாக இருக்கணும் எக்ஸ். சப்சிடரியா 25% தான் ஹோல்டு பண்ணுது. சப்சிடரி ஆகிறதுக்கு மோர் தேன் 50, கவர்மெண்ட் ஆகிறதுக்கு 51 ஒரு மோர். இங்க லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா கவர்மெண்ட் கம்பெனி ஆகிறதுக்கு கவர்மெண்ட் கம்பெனியுடைய சப்சிடரி வந்து ஆட்டோமேட்டிக்கலி கவர்மெண்ட் கம்பெனி ஆகும். அப்படி இங்க ஆகுதா இஸ் மை கொஸ்டின். அப்படி இங்க ஆகுதா? இங்க ஆகல, அதனால நீங்க இதை ஆட் பண்ணக்கூடாது. இப்ப மை கொஸ்டின் என்னன்னா இது தனியே வந்து இப்போ 50.1 இருக்குது வச்சுக்கோங்க. ஏன்னா சப்சிடரியாக 50க்கு மேல இருந்தா போதும். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கலி கவர்மெண்ட். டோட்டல் ஆடே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கலி கவர்மெண்ட். நீங்க ஆட் பண்ணவே கூடாது, டோட்டல் இல்லாம எடுக்காதீங்க. கேரளா தனியே பாருங்க, தமிழ்நாடு தனியே பாருங்க, சென்ட்ரல் தனியே பாருங்க, ஸ்டேட்டுகள் சேர்ந்து பாருங்க, சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து பாருங்க. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கவர்மெண்ட் கம்பெனியுடைய சப்சிடரியாக இருக்கணும். இங்க சப்சிடரியா இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம்பிள் இங்க இமேஜின் இங்க 30% தான் இருக்குது வச்சுக்கோங்க. இந்த தருணத்துல இவன் கவர்மெண்ட் கம்பெனி ஆக மாட்டான், ஆக மாட்டான், ஆக மாட்டான். ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனியுடைய சப்சிடரி தான் கவர்மெண்ட் கம்பெனி. எக்ஸ் லிமிடெட் சப்சிடரி கிடையாது ஆஃப் ராம் லிமிடெட். நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா அந்த கவர்மெண்ட் கம்பெனி படிச்சு வச்சுங்க, கேட்பான். எல்லாத்தையும் சேர்ந்து ஆட் பண்ணி விட்டுறாதீங்க, சரியா? இப்போ டவுட் இருந்தா கேட்டுங்க. இப்போ பெசிபிக் மோட்டார்ஸ் லிமிடெட் கவர்மெண்ட் கம்பெனி, Ram Auto Private Limited is a private limited having share capital 10 crores in the form of 10 lakhs. இதுல நல்லா புரிஞ்சுக்கங்க, பசிபிக் மோட்டார்ஸ் வந்து கவர்மெண்ட். ஸோ பசிபிக் மோட்டார்ஸ் கவர்மெண்ட் கம்பெனி. அவன் வந்து ரமா ஆட்டோ பிரைவேட் லிமிடெட்ல 10 லட்சம் ஷேர்ல 5,05,000 ஷேர்ஸ் ஹோல்டு பண்றான். கணக்கு போடுங்க, நான் மொபைல்ல கணக்கு போடுறேன். கணக்கு போடுங்க, கணக்கு போடுங்க, கணக்கு போடுங்க. 5,05,000 divided by 10 lakhs எவ்வளோ? 50.5% வருதா? 50.5 வருதா? ஹோல்டிங் சப்சிடரி ஆகிறதுக்கு 51 இல்ல, 50க்கு மேல. இங்க பசிபிக் மோட்டார்ஸ் கவர்மெண்ட், ரமா ஆட்டோ பிரைவேட் லிமிடெட் வந்து சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி, ஹென்ஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஏ கவர்மெண்ட் கம்பெனி. நீங்க கவர்மெண்ட் கம்பெனினா என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எழுதணும். கவர்மெண்ட் கம்பெனி இஸ் a company in which not less than 51 அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் 51 அர்த்தம். 51 நோச்சு இருக்கணும், 51 குறைய கூடாது. அட்லீஸ்ட் 51% held by central or state or central plus state or subsidiary of government company is government company. சப்சிடரினா என்னதும் எழுதணும், கவர்மெண்ட்னா என்னதும் எழுதணும். இன்னிட்டு தான் நீங்க கன்க்ளூஷன் எழுதணும். இங்க ரமா ஆட்டோ பிரைவேட் லிமிடெட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் கவர்மெண்ட் கம்பெனி. ஏங்க கமெண்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் கம்பெனியுடைய டெஃபினிஷன் நல்லா புரிஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பாக்குறீங்களா இல்லையா தெரிய மாட்டேங்குது. நீங்க நல்லா பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறவங்க டூ கமெண்ட் இட் அண்ட் லெட் அஸ் நோ. நெக்ஸ்ட் வந்து அசோசியேட் கம்பெனி. அசோசியேட் கம்பெனி ஆகிறதுக்கு வந்து அசோசியேட்னா என்ன? ஹோல்டிங்கும் கிடையாது, சப்சிடரியும் கிடையாது. ஆனா there will be, it's a relation between company where there exists at least 20% voting power. ஒரு கம்பெனி வேற கம்பெனி மேல மினிமம் 20% voting power வச்சுட்டு இருக்காங்கன்னா we call it as significant influence. 20ல் இருந்து 50 வரை அசோசியேட், 50 கடந்துருச்சுன்னா ஹோல்டிங் சப்சிடரி. எஸ் ஓர் நோ? இப்போ நான் கேள்வி என்னன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, ட்விஸ்டிங்கான கேள்வி தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஈக்விட்டி எடுக்கலாம், ஏன்னா ஈக்விட்டிக்கு voting ரைட் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் எடுக்கவே கூடாது, ப்ரிஃபரன்ஸ்க்கு voting ரைட்டே கிடையாது. ஆனா டிபெஞ்சருக்கு எடுக்கலாமா சார்? டிபெஞ்சர் நீங்க ஏன் கால்குலேஷன் எடுக்கிறீங்க? டிபெஞ்சருக்கு voting ரைட்டே இல்லையே சார், அது லைபிலிட்டி தானே, அது ஈக்விட்டி கிடையாது. ஆனா there is a concept called convertible debenture. கன்வெர்டிபிள் டிபெஞ்சரை மற்றும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இதை இந்த கொஸ்டின்ல சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. இந்த கொஸ்டின் ஒண்ணுமே சொல்லல, பட் நான் சொல்றேன். இப்ப வந்து கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, நீங்க அதை எடுக்கணும். பெர்சன்டேஜ்க்கு கன்வெர்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நீங்க அதை எடுக்கணும். ஏன்னா கன்வெர்டிபிள்னு சொன்னா என்ன அர்த்தம்? கன்வெர்டிபிள் அப்படின்னு சொன்னாலே, கன்வெர்டிபிள் அப்படின்னு சொன்னாலே அதோடைய அர்த்தம் வந்து என்னது? இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ஈக்விட்டின்னு அர்த்தம். So, in this question, ABC Limited has allotted equity shares with voting rights to XYZ Limited worth 15 crore. Total 100 crore ல 15 கோடி தான் இருக்குது. 15%. Whether it's an associate company, answer is no, 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 no. ABC and XYZ are not associate company. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நடுவில் கொஸ்டின்ல நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர் இருக்குதுன்னா எடுக்காதீங்க, கன்வெர்ட்டிபிள் இருக்குதுன்னா எடுத்துக்கங்க, எடுக்கணும், பெர்சன்டேஜில் எடுக்கணும்.
On 5th January, company did not start its business till 31st July. Identify under which category MTK Private Limited is classified. ஏங்க 2 வருஷம் வரை நீங்க ஆரம்பிக்காம இருந்தீங்கன்னா we call it as inactive company or dormant company. Dormant company will not need to file. They need not file FS and annual return to ROC for 2 years. அது மட்டும் இல்லாமல் significant accounting transactions இருக்காது. Significant accounting transaction என்ன அது நீங்க எழுதிடுங்க. இதெல்லாம் significant கிடையாது. All these 4 things are not significant transaction. Significant accounting transaction basically sales. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அவங்க ரொம்ப வந்து லீனா இருப்பாங்க, இன்ஆக்டிவா இருப்பாங்க, சேல்ஸ் இருக்காது. ஸோ வி கால் தம் ஆஸ் இன்ஆக்டிவ் கம்பெனி ஆர் டார்மன்ட் கம்பெனி. ஸோ டார்மன்ட் கம்பெனி படிச்சு வச்சுக்கோங்க. தே கேன் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். 2024 அப்புறம் யூ ஹாவ் டு மேண்டேட்டர்லி பிகம் வாட்? ஆக்டிவ் ஆகணும். In this instant case, MTK Private Limited was registered on 5th January and did not start business till 31st July. Since the company has not started its business at a period of more than 2 years has been elapsed, it will be treated as inactive company. So basically, inactive in the lifelong கிடைக்காது. Only for a specific period it will be treated as an inactive company. Okay? So inactive company என்ன படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். கம்பெனியுடைய அசெட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, கம்பெனியுடைய அசெட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த அசெட் வந்து ஒரு நெருப்பு வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த ஃபயர் ப்ரோக் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஃபயர் ஆயிடுச்சு, அங்க ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே, மை கொஸ்டின் ஹியர் இஸ், அந்த ஃபயர் வந்ததுனால இன்சூரன்ஸ் அமௌண்ட் யாருக்கு வரும்? அதுல இருந்து வரக்கூடிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் யாருக்கு வரும்? இன்சூரன்ஸ் அமௌண்ட் யாருக்கு வரும் கேட்டீங்கன்னா கம்பெனிக்கு தான் வரும், மெம்பர்ஸ்க்கு வராது. Insurable interest on the property of the company lies with the company, not with the members. Members of or creditors of the company cannot claim ownership in the property. Mr. Suraj cannot have insurable interest on the property. Hence, insurance company is not liable to pay to Suraj. It is liable to pay to the company only. ஏன் சொல்றானா நல்லா புரிஞ்சுக்குங்க. மிஸ்டர் சுராஜ் sold his business, okay, to CPL Private Limited, in which he held all shares except one which was held by his wife. He is also the creditor. He also got the insurance of the stock. அதாவது அவன் வந்து எல்லா அசட்டையும் வித்துட்டான். சரியா? அவனோட பேர்ல இப்ப வித்துட்டான்னா அந்த அசட் வந்து யாருக்கு சொந்தமாகும்? கம்பெனிக்கு தான் சொந்தமாகும், அவனுக்கு சொந்தமாகாது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுடைய பேர்ல இன்சூரன்ஸ் எடுத்துட்டான். He took insurance in his own name. சார், கம்பெனியோட அசட் சார், அவன் பேர்ல இருந்தா என்ன? கம்பெனியுடைய அசெட். இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இட்ஸ் ஒன்லி டு த கம்பெனி, நாட் டு சூரஜ். சூரஜுக்கு கிடைக்காது, கம்பெனிக்கு தான் கிடைக்கும். ஆன்சர். சூரஜுக்கு கிடைக்காது, கம்பெனிக்கு தான் கிடைக்கும். Next question. Alpha School is a Section 8 company which has started business, okay, with the sole objective of providing education to, okay, weaker section. Now what happens is, it came to the knowledge of central government that the school was violating its object. School is violating the object. The school is violating the object. Section 8ல சொல்ற objects violate பண்றாங்க. fraudulent purpose-க்காக business the company run பண்றாங்க. Whether central government will keep quiet? No. Central government will revoke a license. They will issue a notice. They will give opportunity of being held, and they will revoke the license and will pass order. What are the orders? What are the powers? Means central government will revoke the license and central government can pass order. என்னெல்லாம் order pass பண்ணுவாங்க படிச்சு வச்சுக்கங்க. டெக்ஸ்ட் புக்ல clean-ஆ கொடுத்திருக்காங்க, நீங்க அதை பார்த்தா போதும். Next question. Powertech Limited was registered as a public company. There are 230 members. Public company 230 members. Directors relative 190, employees 15, ex-employees shares were allotted when they were in employment. Ex-employees தான், ஆனா employee ஆயிருக்க டைம்லயே shares வாங்கிட்டாங்க. 5 couples including shares. 5 couplesனா எவ்வளவு shares? 5 into 2, 10 shares வச்சிட்டு இருக்காங்க. Others 5. Now இந்த பப்ளிக் கம்பெனியை பிரைவேட்டா மாத்த போறாங்க. சோ பிரைவேட்டா மாத்தும் போது மேக்ஸிமம் நம்பர் வந்து 200 தான் வரணும். அதுல டைரக்டர்ஸ் கூட்டலாம், எம்ப்ளாயிஸ் கூட்டக்கூடாது, எக்ஸ் எம்ப்ளாயிஸ் கூட்டக்கூடாது. ஏன்னா எக்ஸ் எம்ப்ளாயிஸ் ஹஸ் ஆல்ரெடி பாட் when they were in employment. Joint holders are treated as single holders. அதனால 190 plus 5, அதனால 190 plus 5 plus 5 வரும். ஸோ டோட்டல் 200 வரும். அதனால டோட்டல் 200 வரும். ஸோ இங்க பிரைவேட் கம்பெனி உடைய சாங்ஷன் அந்த நம்பர் லிமிட்டுக்குள்ள தான் இருக்குது. பிரைவேட் கம்பெனியுடைய நம்பர் லிமிட்டுக்குள்ள தான் இருக்குது, அது எக்ஸீட் ஆகல. சோ இந்த பப்ளிக் கம்பெனி பிரைவேட்டா மாத்தும் போது சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தேவை இல்லை. ஏன்னா பிரைவேட் கம்பெனிக்கு எப்படி கவுண்ட் பண்ணணும், மெம்பர்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணணும்?
எக்ஸ் எம்ப்ளாயிஸ் கூட்டக்கூடாது. எக்ஸ் எம்ப்ளாயிஸ் who has already bought the shares when they were in employment. எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற டைம்லயே வாங்கிட்டாங்க, இப்ப எக்ஸ் எம்ப்ளாயிஸா இருக்கிறாங்க, அவங்கள கூட்டக்கூடாது. எம்ப்ளாயிஸ் கூட்டக்கூடாது. ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் ட்ரீட்டட் as single owners. இதெல்லாம் நீங்க எழுதணும் எக்ஸாம்ல. நான் இங்க ஆன்சர் கீ போடல, பட் யூ ஹேவ் டு ரைட் ஆல் திஸ் திங்ஸ். பிரைவேட் கம்பெனினா என்ன நீங்க ஃபுல்லா எழுதணும். ஹவு டு கவுண்ட் 200 ஃபுல்லா எழுதணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கன்க்ளூஷன் கொண்டு வரணும். 13th question. After incorporation of Unique Private Limited on 15th May, the share certificates were issued to Arnav, Sohail, Suman being subscribers to the memorandum of association without affixing the common seal. காமன் சீல் இல்லைன்னா ரெண்டு டைரக்டர்ஸ் சைன் போடணும். காமன் சீல் இல்லைன்னா ரெண்டு டைரக்டர்ஸ். சிஎஸ் இருந்தாங்கன்னா ஒன் டைரக்டர் ஒன் சிஎஸ். இங்க சிஎஸ் இல்ல, எட் டூ அப்பாயிண்ட், ஸோ டூ டைரக்டர்ஸ் வந்து சைன் பண்ணா போதும். On the objection by Suman, a director about the validity of share certificate signed by two directors, Arnav and Sohail clarified that since company has opted not to have a common seal, the company for the company, the share capital share certificate signed by two directors are valid. ஏன் சின்ன கொஸ்டின் இவ்வளோ பெருசா கொண்டு வந்து ஊதி வைக்கிறாங்க தெரியவே மாட்டேங்குது எனக்கு. கமெண்ட் பண்ணுங்க. சின்ன ஜுஜூபி மேட்ரை சும்மா முடியலையா, எனக்கே தலைவலிக்குது. இந்த ஜுஜூபி மேட்ரை இவ்வளவு பெருசா ஊதி ஊதி பெருசாக்குறதுக்கு மை காட் எனக்கே தலைவலிக்குது. நீங்க அப்படி அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா டூ கமெண்ட் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இங்க 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 நல்லா கவனிங்க, இங்க இங்க நல்லா கவனிங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேர் சர்டிபிகேட் இஸ் சைன்ட் பை டூ டைரக்டர்ஸ். சிஎஸ் இல்ல, வேலிடா? வேலிடு தான். Referring to the provisions, examine the correctness of the objection raised by one of the directors and in response, clarification offered by other director. இங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா காமன் சீல் இல்லாததுனால ரெண்டு டைரக்டர் சைன் பண்ணலாம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. யாரு சொன்னாங்க? Objection raised by Suman, a director, about the validity of the share certificate signed by other two directors, Arnav and Sohan, clarified that since the company has not opted to have common seal, it should be, the certificate should be signed by two directors. அவன் சொல்றது கரெக்ட் தான், அவன் கொடுக்குற கிளாரிஃபிகேஷன் கரெக்ட் தான். இப்போ will your answer change if there is a company secretary? My answer will change because CS இருந்தாங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா CS சைன் பண்ணணும். டூ டைரக்டர்ஸ் கிடையாது, ஒன் டைரக்டர்ஸ் ஒன் CS. ஃபுல்லா எழுதுங்க. ஓ மை காட், நீ எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது கம்பெனி செக்டர். நிறைய கொஸ்டின் உங்களுக்காக எடுத்து 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 வச்சிருக்கேன். இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் 17 கொஸ்டின் பாட்டுலாம். கவர்மெண்ட் கம்பெனியா இல்லையா சொல்லிட்டு நான் அப்பதான் சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் கம்பெனியா இல்லையா பாக்குறதுக்கு XYZ is a company incorporated under Companies Act. The paid up share of the company held by others. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட்டலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கூட்டாதீங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கூட்டுங்க. கவர்மெண்ட் ஆஃப் கூட்டுங்க. ஏபிசி கூட்டாதீங்க. ஏன்னா இங்க ஹோல்டிங்கோ சப்சிடியோ இல்லை, இவங்க சும்மா தான் ஹோல்டு பண்றாங்க, கூட்டவே கூடாது. டோட்டல் ஹோல்டிங் 40% தான் இருக்குது. நான் என்ன சொன்னேன்? சென்ட்ரல் தனியே, ஸ்டேட் தனியே, ஸ்டேட்டுகள் சேர்ந்து, சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து, இல்லனா சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி. இவங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட் கம்பெனி தான். ஆனா அவனுக்கு XYZ சப்சிடரி இல்ல, ஜஸ்ட் 8%, 15% தான் ஹோல்டு பண்றாங்க. So the position, holding position is just 40%. Hence, inga it will not qualify as a government company. Government company ஆகாது 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 ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கார்ப்பரேட் வீலில் இருந்து வந்திருக்கிற கொஸ்டின். கார்ப்பரேட் வீல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்ப்பரேட் வீல் பொறுத்த மட்டும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சலோமன் வர்சஸ் சலோமன் நல்லா நல்லா நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா? அந்த கொஸ்டின் ரீட் பண்ணா புரிஞ்சுக்கும். இந்த கொஸ்டின் தான் அந்த கேஸ் லோ வைத்தான் கொஸ்டினாக ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ் லோ வைத்தான் கொஸ்டினாக ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. Mr. Raj formed a company with a capital of 50,000. He sold his business to another company for 40,000. For the payment of sale, he accepted shares worth rupees 30,000 and balanced 10,000 as loan. And he secured it by issuing debenture. நான் ஃபுல்லா சொல்ல விரும்பல, டைம் இல்லைங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு எடுத்துட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்காக குயிக்கா சொல்றதுக்காக இங்க உட்காந்துருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா ராஜ வந்து அவனுடைய கம்பெனி வந்து வித்துட்டான். சரி, யாருக்கு வித்துட்டான்? வித்துட்டாயா? எவ்வளோ எவ்வளோ காசுக்கு வித்துட்டான்? 40,000 வித்துட்டான். ஓகே, நான் 40,000 விட்டுட்டான். அப்போ ஃபார் த பேமெண்ட் ஆஃப்
For the payment of sale, he accepted shares worth rupees 30,000 and the balance of 10,000 was considered as loan. And Mr. Raj secured the amount by issuing debentures. இப்போ இவன் அவன் கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கம்பெனியை வேறொருத்தனுக்கு வித்துட்டான். He sold his business to another company. He sold to another company. சொல்லிட்டான் பாருங்க, another company வித்துட்டான்ல. அப்ப இவனுக்கு காசு கிடைக்குமா கிடைக்காதா? காசு வந்து 40,000ல, நல்லா புரிஞ்சுங்க, காசு 40,000ல 30,000க்கு ஷேர்ஸும் 10,000க்கு லோனா ட்ரீட் பண்ணிட்டான். செக்யூர்டு லோனா ட்ரீட் பண்றான். ஸோ ராஜுக்கு வந்து ரெண்டு ரோல் இருக்குது. அவன் ஷேர் ஹோல்டராகவும் இருக்கிறான், செக்யூர்டு டிபெஞ்சராகவும் இருக்கிறான். இப்ப மை கொஸ்டின் இஸ், தேர் ஆர் அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ் இருக்கிறாங்க. 8,000 rupees வர்த் அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ் இருக்கிறாங்க. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்பெனி வந்து லாஸ்ல போகுது, அதனால கம்பெனியை வைண்ட் அப் பண்ண போறாங்க. கம்பெனியை வைண்ட் அப் பண்ண போறாங்க, கம்பெனியை வைண்ட் அப் பண்ண போகும்போது கம்பெனியுடைய அசெட் வந்து எவ்வளவு காசு தான் வருது? கம்பெனியுடைய அசெட் வந்து 6,000 rupees மட்டும்தான் இருக்குது. மை கொஸ்டின் ஃபர்ஸ்ட், யாருக்கு இந்த 6,000 rupees கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது கம்பெனியுடைய அசெட்டை யாருக்கு கொடுக்கணும் கேட்டீங்கன்னா, கம்பெனியோட அசெட் வந்து செக்யூர்டு டெப்ட்டுக்கு தான் கொடுக்கணும். செக்யூர்டு டெப்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் முதல்ல காசு கொடுக்கணும். அப்ப அதனால ராஜுக்கு தான் கொடுப்பாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஓடி வந்துட்டு ராஜ் வந்து ஷேர் ஹோல்டருங்க, ராஜ் இஸ் ஷேர் ஹோல்டர், ராஜ் இஸ் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி, வை யூ ஆர் பேயிங் ஹிம்? அவனும் கம்பெனியும் ஒண்ணு, நீங்க ஏன் அவனுக்கு கொடுக்குறீங்க? அவன் அவுட் சைடர் கிடையாதுன்னு இவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. சோ ராஜுக்கு கோபம் வந்துச்சு. ராஜோட கம்பெனிக்கு நேரையே கேஸ் கொடுத்துட்டான். கிரெடிட்டர்ஸ் போயிட்டு, நான் சொல்லித்தரேங்க, நல்லா புரிஞ்சுக்குமா தயவு செஞ்சு. கிரெடிட்டர்ஸ் வந்து வெயிட் கிரெடிட்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிகிட்ட போயிட்டு திட்டுறாங்க. கம்பெனி போயிட்டு ராஜ்கிட்ட சொல்றாங்க, ராஜ் உனக்கு காசு கொடுக்க முடியாது, போயாங்கட, நீ அவுட் சைடர் கிடையாது, இன்சைடர் தானே, அவனுக்கு அப்புறமா காசு தானே சொல்றான். ராஜுக்கு கோபம் வந்து ராஜோட கம்பெனியே கேஸ் கொடுத்து சொல்றான், ஐயா கார்ப்பரேட் டீல் இருக்குதுயா, கம்பெனியும் மெம்பரும் ஒன்று கிடையாது அப்படின்னு ராஜு சொல்லு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு கேஸ்ல வருது, ராஜு தான் சலோமேன், கம்பெனி தான் சலோமேன், கம்பெனி சலோமேன் வர்சஸ் சலோமேன் கம்பெனி கேஸ் வந்துருச்சு. இங்க கார்ப்பரேட் டீல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருதுனால ராஜு வந்து இன்சைடரும் கிடையாது. ஏன்னா கம்பெனியும் அவனும் வேற வேற பேர்சன்ஸ் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னு கார்ப்பரேட் டீல் தியரி சொல்றாங்க. இங்க வந்து அதர் கிரெடிட்டர்ஸ்க்கு காசு கிடைக்காது. ராஜ் வந்து செக்யூர்ட் கிரெடிட்டர், அவனுக்கு காசு செக்யூர்ட் டெப்ட், அதனால காசு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ராஜுக்கு தான் கிடைக்கும். ராஜ் இன்சைடர் ஆனாலும் பிரச்சனை இல்லை, he will get the money because of the corporate deal theory. இங்க என்ன சொல்றாங்க, கார்ப்பரேட் டீல்னா என்னன்னு முதல்ல எழுதிடுங்க. சலோமேன் வர்சஸ் சலோமேன் கம்பெனி தான் என்னது முதல்ல எழுதிடுங்க தயவு செஞ்சு. In this case, Raj is a secured creditor. It is entitled for assets and convention of the other creditors that Raj and company is same is incorrect. Other creditors சொல்றாங்க ராஜும் கம்பெனியும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து incorrect, 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 incorrect. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 15th கொஸ்டின் பார்த்துடலாம். இப்ப சிம்பிளுங்க, ஃபுல்லா சொல்ல விரும்பல, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். நீங்க இன்கார்பரேஷன் பண்ணும்போது தவறான விஷயத்தை கொடுத்து இன்கார்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, என்சிஎல்டி யாரோச்சும் கேஸ் கொடுத்தாங்கன்னா, NCLT will give a notice, will give opportunity of being heard, and NCLT will pass order. ஃபாரப் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஹவ் ஃபர்னிஷ்ட் ராங் இன்ஃபர்மேஷன் ஃபார் இன்கார்பரேஷன். நான் கேட்கிறேன், சம் ஆஃப் த மெம்பர்ஸ் வெண்ட் அண்ட் ஃபைல்ட் a case to NCLT. NCLT பேசாம இருப்பானா? மாட்டான். NCLT will give a notice, give opportunity of being held, and NCLT will pass order. NCLT என்னெல்லாம் ஆர்டர் பாஸ் பண்ணலாம்? NCLT will ask Farab Limited to change the management, change MOA, change AOA, make the liability of the members unlimited, pass any other order, pass an order for winding up. என்ன வேணா நடக்கலாம். இங்க NCLT என்ன ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க? NCLT have passed the order that liability of the members will be unlimited சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. liability of the members will be unlimited சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு உண்டான ரைட் NCLTக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் இருக்குது, 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 இருக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது அப்படியே எழுதுங்க.
என்சிஎல்டி என்னெல்லாம் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குது, அதை நீங்க எழுதிடுங்க தயவு செஞ்சு. கீழேயே நீங்க எழுதினா போதும், நீங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்குது பாத்துக்கங்க. என்சிஎல்டி ஆர்டர் ஃபார் ஃபர்னிஷிங் ராங் இன்ஃபர்மேஷன் டூரிங் இன்கார்பரேஷன். லாஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் கம்பெனிஸ் ஆக்ட். டாக்டரின்ஸ் பொறுத்த மட்டும் இன்டோர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இப்போ கம்பெனிக்குள்ள ரெசல்யூஷன் எடுக்கல, கன்சென்ட் எடுக்காம லோன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கம்பெனி மேலதான் தப்பு, அவுட் சைடர் மேல தப்பு இல்லை. அந்த மாதிரி இப்போ கம்பெனியில கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, கம்பெனி டிட் நாட் டேக் ரெசல்யூஷன் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா அதோடைய அர்த்தம் வந்து இன்டோர் மேனேஜ்மெண்ட் ப்ரொவிஷன் ஹிட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்டோர் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ப்ரொவிஷன் ஹிட் ஆகிறதுனால தேர்ட் பார்ட்டி கேன் சூ த கம்பெனி. கம்பெனிக்குள்ள ஆத்தரைசேஷன் எடுக்கல, கம்பெனிக்குள்ள மீட்டிங் எடுக்கல, கம்பெனிக்குள்ள கன்சென்ட் வாங்காம லோன் வாங்கிட்டேன்னு சொல்லும்போது வெளியில தேர்ட் பார்ட்டிக்கு தப்பு கிடையாது, தேர்ட் பார்ட்டி நல்லவன் தான், கம்பெனி தான் தப்பு பண்ணி நிற்கிறான். ஸோ கம்பெனிஸ் லைபிலிட்டி. இப்போ கொஸ்டின் நல்லா பாத்துங்க, நீங்க ரீட் பண்ணா போதும் புரிஞ்சுப்பீங்க. கம்பெனிக்குள்ள மீட்டிங் எடுக்கல, ஆத்தரைசேஷன் எடுக்கல சொன்னா இன்டோர் மேனேஜ்மெண்ட். இந்த கீவேர்ட் மைண்ட்ல வச்சுங்க. நோ ரெசல்யூஷன் வாஸ் பாஸ் இன்சைட் த கம்பெனி. எங்க அல்ட்ரா வயர்ஸ் படிச்சுங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்னா என்ன? தேர்ட் பார்ட்டி வைல் டீலிங் வித் த கம்பெனி ஷுட் ஹேவ் நாலேஜ் ஆஃப் எம்ஓஏ ஏஓஏ. நவ் இப்போ அதெல்லாம் இருந்துச்சு, ஆனா கம்பெனி ஒரு லோன் எடுக்கும்போது கம்பெனிக்குள்ள ரெசல்யூஷன் எடுக்காம, ரெசல்யூஷன்னா என்ன, கன்சென்ட் எடுக்காம, கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கன்சென்ட் எடுக்காம தே ஹாவ் டேக்கன் லோன். தப்பு யார் மேல? கம்பெனி மேல. யார் மேல தப்பு இல்ல? தேர்ட் பார்ட்டி மேல தப்பு இல்ல. அதனால தேர்ட் பார்ட்டி கேன் சூ ஆஸ் பர் இன்டோர் மேனேஜ்மெண்ட். இன்டோர் மேனேஜ்மெண்ட்னா என்ன? தேர்ட் பார்ட்டி நீட் நாட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் த திங்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் த கம்பெனி. No one, the outsider need not have knowledge of. There is no need of having knowledge of the things happening inside the company. We call this as தர்க்வண்ட் law அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல வந்து தேர்ட் பார்ட்டிக்கு சியூ பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி கேன் ரெக்கவர் த பாண்ட் அமௌண்ட், லோன் அமௌண்ட், அதான் சொல்றாங்க. ஸோ ஐ பிலீவ் தட் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ வில் மீட் அப் யூ வித் நெக்ஸ்ட் செஷன் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் CA Seshadri from CA Bro signing off. Thank you. All the very best for your upcoming examinations.